The story which made Kenichi cry. Ding ding. கெனிச்சி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? எது கலர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மாதான். சரி, நான் போயிட்டு வரேன். கெனிச்சி, கெனிச்சி நீ வந்துட்டியா? ஏன் இவ்வளவு லேட் கெனிச்சி? சிஷிமாரு கொஞ்சம் மேல வரியா? என்ன விஷயம் கெனிச்சி? அத நான் அவகிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். வரேன். தனியா கூப்பிட்டு ஏதாவது சாக்லேட் ரோல் கொடுக்க போறியா? அவன் ரொம்ப சோகமா இருக்கான். ஆமா, நீ சொல்றது கரெக்ட். யுமிகோ, நீ எப்படி இங்க? கெனிச்சி வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, இப்பதானே வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு கெனிச்சி கொஞ்சம் வித்தியாசமா தெரியறான்ல? ஏன் யுமிகோ அப்படி கேக்குற? ஹட்டோரி, அவன் கண்ணுல தண்ணி வந்தது நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் எதுக்காக அழுதா? இன்னைக்கு அவன் கார்டன்ல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்தான். அப்படியா? ஒரு ஊர்ல பேட்னாம்ங்கிற டாகி குளிர் தாங்காம செத்து போயிடுச்சு. அதோட ஓனர் அதை ரொம்பவே விரும்பினாரு. அது செத்து போயிட்டதுனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த டாகி ஸ்டோரி கேட்டதும் உனக்கும் அழுக வருதுல? என்னாலையும் அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கதை ரொம்ப உருக்கமான கதையா இருக்கு. சிஷிமாரு, நாம 2 பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கணும். சிஷிமாரு, என்ன கைவிட்டுறத. யுமிகோ வந்திருக்க. கொஞ்சம் இரு, இத வந்துடுறேன். இந்த நீயும் சீக்கிரமா தொடச்சுக்க. இந்த கதையை படிச்சுட்டு நாம 2 பேரும் அழுதுட்டு இருக்கோம் தெரிஞ்சா யுமிகோ என்ன நினைப்பா? அப்படியா? வாங்க, உள்ள வாங்க. ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருந்தோம். க்ளோஸ் அப்ல பாக்குறீங்க? பாத்தியா ஹட்டோரி, இவங்கள பார்த்தா தெரியுதுல்ல அழுதுருக்கான்னு. அண்ணா, அவ சொல்றது நிஜம்தான். அவன் கண்ணுல அழுதுக்குண்டான அடையாளம் இருக்கு. என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு என்னாச்சு ஹட்டோரி? ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீரியஸ் ஆகுறீங்க? டிங் டிங் டிங். கெனிச்சி, எனக்கு இப்போ ஒரு உண்மையை சொல்லு. நான் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட் கிடையாதா? சொல்லு கெனிச்சி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கெனிச்சி, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா அது எனக்கும் வருத்தமா தான் இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லு. உன் துக்கத்தை என்கிட்ட சொல்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படி இருந்தா நான் இங்க இருக்கிறதே வேஸ்ட் கெனிச்சி. ஆமா கெனிச்சி, ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லு. நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். ஃப்ரெண்டா நினைச்சா எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. மறைக்காத கெனிச்சி, நீ எங்க கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறேன்னு தெரியும். இல்ல வேண்டாம், உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை என் மேல யூஸ் பண்ணாத. டிங் டிங் டிங். ப்ளீஸ் எங்க கிட்ட என்ன விஷயம்னு சொல்லு. உன் பிரச்சனை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல வேண்டாம். என்னாச்சுன்னு தெரியல. டிங் டிங் டிங். எனக்கு அழுக வருது. தேங்க்யூ சிஷிமாரு. உண்மையிலே நம்ம திக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது உண்மைதானே? இந்த ஸ்டோரியில கூட அந்த பையனும் டாகியும் எப்போ ஒண்ணா இருப்பாங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சால்வ் பண்ணுவாங்க. நாமளும் அதே மாதிரி ஒத்துமையா இருந்து இந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம். சிஷிமாரு, கெனிச்சி, நீ அண்ணன் மாதிரி. கெனிச்சி, சிஷிமானு. டிங் 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 டிங். இப்போ நான் நிஞ்சா டெக்னிக்கை உபயோகப்படுத்தி ரோடு நாயங்களை உதவி கேட்க போறேன். நீங்க கெனிச்சிங்கிற ஒரு பையனையும் சிஷிமாருங்கிற ஒரு டாகியையும் தேடணும். போங்க நண்பர்களே. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா என்கிட்ட பணமே இல்லையே. அப்ப சரி, வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு திரும்பி போகணுங்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்துச்சு? நம்ம 2 பேரும் எப்போ ஒண்ணா இருக்கணும் இப்பதானே சொன்ன, மறந்துட்டியா? லாஜிக் படி ஒண்ணா இருக்கலாம், ஆனா பசியோட எல்லாம் இருக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா பசி வந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துடுவியா? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லுவேனா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீ வீட்டுக்கு போய் யுமிகோ கிட்ட நான் எதுக்காக அழுதுகிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் சொல்ல போற. அதானே சிஷிமாரு? இருக்கிற டைம் எனக்கு சாப்பாட்டுக்கே பத்தாது.
உன்னால ஒரு நாள் பட்னி இருக்க முடியாதா? ஃப்ரெண்டா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க சிஷிமாரு, அதை ஃபாலோ பண்ணு. என் ப்ராமிஸ் எல்லாம் சாக்லேட் ரோலுக்கு அப்புறம் தான். முதல்ல சாக்லேட் ரோல் எனக்கு நில்லு சிஷிமாரு, நீ வீட்டுக்கு போயிட்டு யூமிகோ கிட்ட என்னோட கதையில சொல்லிட மாட்டல்ல? எனக்கு சாக்லேட் ரோல் தான் வேணும். சிஷிமாரு, உன்னோட யாருமே ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ஓ அதுக்காகவா? யூமிகோ நீ எங்க? பட்டோரி நீயுமா? ஓ கேனிச்சி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி புக்ஸ் படிச்சுட்டு எக்ஸைட் ஆயிட்டு அழறவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல ஹட்டாரி? ஆமா, எனக்கும் அந்த மாதிரி பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். யூமிகோவும் ஹட்டோரியும் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லையா சிஷிமாரு? ஆனா சிச்சிமாருக்கு சாக்லேட் ரோல் இல்லைன்னா தான் கண்ணில் தண்ணி வரும். எனக்கு முதல்ல சாக்லேட் ரோல் கொடுங்க, அப்புறம் நீங்க எந்த கதை வேணாலும் படிங்க. நான் உட்காந்து கேட்கறேன். எனக்கு பச்சைக்குது. நான் ஏதாவது காமெடி பண்ணிட்டேனா? வாங்க, இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் இன்னொரு தடவை அந்த கதையை ஒன்னா படிக்கலாம். வாங்க வாங்க. நண்பர்களே, உங்களுக்கும் ஏதாவது கதையை படிச்சுட்டு அழுக வந்தா சந்தோஷமா அழுங்க, தயங்காதீங்க.